முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, தவம் இருந்தாலும், எத்தனை வருஷம் என்கிட்ட வந்து வேண்டி வேண்டி வணங்கி காத்து கிடந்தாலும் அவ்வளவு சுலபமாக இந்த அப்பன் பழனி முருகன் யாரையும் தேடி போகிறது கிடையாது. ஆனால் முழுசாக என்னை நம்புகிற, என்னை மட்டுமே நம்பி காத்திருக்கிற உனக்கு, இந்த வேலை தொட்ட உனக்கு நீ எதிர்பார்க்குற ஒரு உண்மையை சொல்கிறேன் கேளு. நீ எதை நினச்சி கவலைப்பட்டு வருந்தி வேதனை கொள்கிறாயோ அது அனைத்தையும் நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகிறேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாக்க, உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் கஷ்டங்களை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்பிக்கையோடு இருந்தாலே நான் உன் கூட இருந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் நம்ப முடியாத பேரதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லவே. நீ எதுக்கும் கவலைப்படாத அளவுக்கு நான் உன் கூடவே இருந்து உனக்கு நல்ல வழியை காட்டி உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க போகிறேன். எப்போதும் உன் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாத நிறைவான நிம்மதியான ராஜயோக வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்கிறேன். உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் கவலைகளை எல்லாம் இந்த அப்பன் பழனி முருகன் என்கிட்ட சொல்லிட்டு நீ அமைதியாக உன் மனசுக்கு தோணுன உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை செய்ய பழகு. நீ விரும்பினதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். நீ கனவு கண்ட நல்ல வாழ்க்கையை உனக்காக நான் அமைச்சு கொடுப்பேன். சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து போய் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும் என்று சொல்லவே. இந்த முருகனை நம்பி வணங்கி யாராவது தோற்று போயிருக்காங்கன்னு நீ யாரையும் பார்க்க முடியாது. என்னை நம்பினவங்களுக்கு என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றியை, வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுத்துருவேன். நீ கேட்டதையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க தான் போகிறேன். உன் காத்திருப்பும் கண்ணீரும் என் அருளால் நல்லபடியாக முடிவுக்கு வரும். உனக்கானது எதுவும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகாது. நான் உன் கூடவே இருந்து உன் மனக்கவலைகள் அனைத்தையும் நீக்கி உனக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்குறேன். உன் கவலையும் கஷ்டங்களும் எனக்கு புரியும். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டேன். நீ அனுபவித்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி உனக்கு பக்கபலமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்த்துட்றேன். என் அருளால் இனிமே உன் பாதை வெற்றி பாதையாக இருக்கும். தளராத உன் மனசுக்கு தைரியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து நான் சேர்த்துட்றேன். தோல்வி வந்தாலும் துயரம் வந்தாலும் நீ உடஞ்சி போயிடக்கூடாது என் செல்லமே. என் மேலே நம்பிக்கை வச்ச உன்னை நான் நல்லபடியாக வாழ வைக்கிறேன். வாழ்க்கையினும் யுத்தத்தில் நீ ஜெயிக்க போகிறது உறுதி. என்னை மட்டுமே நம்பி எல்லா செயல்களையும் செஞ்சாலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கு வழிகாட்டி ஒளியூட்டி உன்னை தைரியமாக வாழ வச்சிருவேன். உன் வாழ்க்கைக்கு தேவையான சக்தியையும் துணிவையும் தைரியத்தையும் கொடுக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு எப்படியாவது நடந்துடும் தானே. இத்தனை காலமாக உன் வாழ்க்கையை நம்பி நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன் நம்பிக்கையை நான் பொய்யாக்க மாட்டேன். உன் முன்னாலேயே உன் கண்ணு எதிரேயே உனக்கான நல்ல விஷயங்களை நீ சந்தோஷப்படும் அளவுக்கு நடத்தி கொடுக்குறேன். யார் உன்னை என்ன வேணா நினைக்கட்டும், ஆனால் நீ எவ்வளோ பெரிய வெற்றி வீரன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய உழைப்பு யாருக்கும் தெரியாமல் போகாது. நீ செஞ்ச எல்லா நல்ல விஷயங்களுக்கும் நன்மைகளுக்கும் கணக்கு வச்சிருக்க இந்த அப்பன் முருகன் அதுக்குரிய நல்லதை எல்லாம் நடத்தி கொடுத்துட்றேன். என்னை சரணடைந்த உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றி திசையை நான் உருவாக்குவேன். தாமதமாகிய விஷயங்களை சரி செய்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன் என் செல்லமே. உன் மனசில் இருக்க கவலைகள் அனைத்தும் நிரந்தரமாக நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களை நீ காதில் வாங்கிக்க வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் அத்தனையும் எதிர்த்து நீ வாழலாமே தவிர யாரையும் எதிர்பார்த்து வாழக்கூடாது. நீ செஞ்ச தப்பும் செய்யலன்னு எனக்கு தெரியும். தப்பு செஞ்சவங்களே தைரியமாக இருக்கும்போது எந்த தவறும் செய்யாத நீ எதுக்காக வாழ்க்கையை நினச்சி பயப்படணும், கவலைப்படணும், வருத்தப்படணும்? தப்பே செய்யாமல் எல்லாத்தையும் சரியாக செய்யணும், சந்தோஷமாக வாழணுங்கிற உன்னுடைய அடிப்படை ஆசைகளை நான் ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன். என்ன செஞ்சால் உன் வாழ்க்கை உயருமோ அதுக்கேற்றாற் போல் நல்ல வாய்ப்புகளை நான் உனக்கு கொடுக்குறேன். நீயும் உன்னால் முடிஞ்ச நல்லதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் உன்னை கீழே தள்ளலாம்.
ஆனால் அத்தனையும் தள்ளி விட்டுட்டு தைரியமாக எழுந்து நிற்க தயாராகு. நீ மனசு வச்சினா நீ தைரியமாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும். அடுத்தவங்க உனக்கு தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுக்க முடியாது, தன்னம்பிக்கையும் ஊட்ட முடியாது. உனக்கு நீயே தைரியம் சொல்லிக்கிட்டு, உனக்கு நீயே ஆறுதல் சொல்லிக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தது என் செல்லமே. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு கண்டிப்பாக வழிகாட்டுவேன். என்னையே நம்பி வாழும் என் செல்ல பிள்ளையான உன்னை நான் ஒருபோதும் கஷ்டப்பட விடமாட்டேன். எல்லா விஷயங்களும் அதன் மதிப்பை பொறுத்து தான் மதிக்கப்படுது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிளாஸில் தண்ணியோ டீயோ வச்சுருக்கேன்னு வச்சுக்குவோம். அதில் ஒரு சின்ன பூச்சி விழுந்துச்சுன்னா என்ன செய்வேன்? அதை தூக்கி கீழே கொட்டிடுவேன். தண்ணி தானே டீ தானே போனால் போகுதுன்னு. இதுவே ஒரு டப்பா முழுக்க நெய் இருக்குது. அந்த நெய்யில் ஒரு சின்ன பூச்சியோ ஈயோ ஏதோ ஒன்று விழுந்துச்சுன்னா என்ன செய்வேன்? அதை மேலாக்கில் மட்டும் லேசாக கொட்டுவேன், இல்லாட்டி ஈயை மட்டும் பூச்சியை எடுத்து போட்டுட்டு அந்த நெய்யை பயன்படுத்துவேன். ஏன்னா அது விளைவிந்தது அவ்வளோத்தையும் தூக்கி கொட்ட முடியாதுன்னு. இதே போல தான் வாழ்க்கையிலையும் காசு இருக்கிறவன் தப்பு செஞ்சால் இந்த உலகம் அதை தள்ளி விட்டுட்டு அதை ஒரு தூசியாக நினச்சி கண்டுக்காமல் போயிடும். ஆனால் நீ நல்லதே செஞ்சாலும் கூட உன் வாழ்க்கையில் பெருசாக வசதி இல்லாத காரணத்தால் இந்த உலகம் உன்னை 1008 வகையில் குறை சொல்லிக்கிட்டு கீழே தள்ளி விட்டுக்கிட்டு தான் இருக்கும். நீ தைரியமாக இரு. கூடிய சீக்கிரம் உனக்கான மதிப்பை நான் உயர்த்தி காட்டுறேன் என் செல்லமே. மதிப்பு குறைவாக இருப்பவர்களும் வசதி குறைவாக இருக்கவங்களும் சின்ன தவறு செய்தாலும் முழுவதுமாக ஒதுக்கப்படுறாங்க அந்த டீயை போல. ஆனால் மதிப்பும் செல்வாக்கும் உள்ள மனிதர்கள் இந்த உலகத்தில் நிறைய தப்பு செஞ்சுட்டு ரொம்ப கம்பீரமாக ரொம்ப தலை நிமிந்து மதிப்போடும் மரியாதையோடும் வாழ்வதை நீ பார்க்கிறாய் அல்லவா? ஆனால் உன் மனசுக்கு ஒரு உண்மை தெரியும். உண்மையான மரியாதைங்கிறது பதவியோ பணமோ புகழோ கிடையாது, நல்ல குணமும் நேர்மையாலும் வரக்கூடியது. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீ எப்போதும் நல்ல குணத்தோட உண்மையாக நேர்மையாக வாழ பழகு. சில பேர் தப்பே செய்யாமல் சாரின்னு சொல்லி நீ கேள்விப்பட்டிருப்ப. அவங்க பல முறை இப்படி சொல்கிறதுக்கு காரணம் அவங்க தப்பு செஞ்சதால் அல்ல, தப்பு செய்யாமலேயே மன்னிப்பு கேட்குறதுக்கு காரணம் தனக்கு பிடிச்ச மனிதர்களையோ அல்லது தனக்கான ஒரு உறவையோ இழந்துவிடக்கூடாது, நம்ம யாரையும் சண்டை போட்டக்கூடாது, பகைச்சிக்கக்கூடாது, யாருடைய உறவையும் நமக்கு எடுத்துக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அன்பு பெரிதுன்ற ஒரே காரணத்தினால மன்னிப்பு கேட்க தயாராகிறாங்க. தப்பு செஞ்சாதான் சாரி சொல்லணும்னு இல்லை, சில உறவுகளை தக்க வச்சுக்கவும் சாரி சொல்லிட்டு போய் கடந்துக்கு போயிட்டே இருக்கலாமே செல்லமே. நீ தேடி போகிறது எல்லாமே உயர்ந்ததாக இருக்கு, ஆனால் உன்னை நாடி வர்றது எல்லாமே மலிவானதாகவே இருக்கா? நீ எதிர்பார்க்குற எதுவுமே உன் வாழ்க்கையில் அமையாமல் எல்லாமே உனக்கு கஷ்டமும் கவலையும் பிரச்சனைகளும் நிறைஞ்சதாக இருக்கேன்னு வருத்தப்படாத. யாரிடமும் நீ ஏமாந்து போகாமல் யாரையும் நீயும் ஏமாத்தாமல் வாழ்க்கையை நல்லபடியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வெற்றிகரமாக வாழ்கிறதுக்கு இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கேன்னு உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு அடித்தளமாக ஆதாரமாக நான் இருந்து நீ கேட்டதை விட அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. தாமதமான விஷயங்களையும் தடைப்பட்ட விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை கொடுக்குறேன் என் செல்லமே. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும். உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை வெற்றி பெற செய்ய வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. காலம் தாழ்ந்தாலும் தள்ளி போனாலும் கூட தாமதமானாலுமே கூட உனக்கான உயர்வை நான் நிச்சயமாக உண்டாக்கி தருவேன். யாரையும் பழிவாங்கணும்னு நினச்சி நீ நேரத்தை வீணாக்காதே. ஏன்னா அடுத்தவங்களை பழிவாங்கணும், அடுத்தவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினச்சின்னா உனக்கு தான் தேவையில்லாத நேரம் விரயமாகும். உன் வாழ்க்கை தான் கமலக்குறியாகிடும், கேள்விக்குறியாகிடும். அதனால் யார் என்ன வேணால் சொல்லட்டும் பைத்தியக்காரங்க நினச்சிக்கிட்டு எல்லாருமே சரியாக எல்லாத்தையும் செய்ய மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன செய்யணும், உன்னை எப்படி நீ சிறப்பாக வாழணுன்றதை பற்றி யோசி. உன்னை எப்படி உயர்த்தி கொள்வது, நீ எப்படி வாழ்க்கையை ஜெயிச்சு நல்ல நிலைமைக்கு உயர்வதுன்னு யோசிச்சினா அதில் கவனம் செலுத்தினா நானும் உன் கூடவே இருந்து உனக்கு நல்லதை செஞ்சு கொடுப்பேன்னு செல்லமே. ஒரு மனிதனுக்கு உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நீ எப்போவும் மனசை சுத்தமாக வச்சுக்கோ. நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன்.
தேவையில்லாமல் மனக்குழப்பத்தை உனக்குள்ள உருவாக்கிக்காதே. என்னை நீ முழுமையாக நம்பும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நான் சிறப்பாக நடத்தி கொடுத்துருவேன். நீ என்கிட்ட வச்ச வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் வச்சு தர்றேன். உனக்கான அழகான மாற்றம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உண்டாகும். உன் லட்சியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி உன்னை சுற்றி நல்ல மனிதர்களையும் நல்ல மனசு கொண்ட உறவுகளையும் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இனிமே நீ வாழக்கூடிய காலம் வரைக்கும் வருத்தப்பட தேவையே இல்லை. ஏன்னா உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க நான் வந்து விட்டேன் அல்லவா. உனக்கான துணையாக இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம்.